இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, என்னாச்சுமா? இன்னும் அவங்க சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா நீ? மா, அழாதம்மா. இல்ல மீனாட்சி, அவங்க எப்படி சொன்னாங்க, நீ வாழ வெட்டியா வந்துருவேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மனசுல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து? மா, அவங்க என்ன பெரிய தெய்வ சக்தி இருக்கிறவங்களா? அவங்க சொன்ன அப்படியே நடக்கிறதுக்கு? அந்த அப்பத்தா புத்தியே சரி கிடையாதுமா. பணத்துக்காக ஏமாத்தினவங்க அம்புட்டு போய் சொல்லிருக்காங்க. பணத்தாசை புடிச்சது வேற, அது வாய் திறந்தா நல்ல வார்த்தையே வராது. நாக்குல கொடுக்க வச்சுக்கிட்டு அம்புட்டு பெரியும் கொட்டுறதா அது வேலையே. அவங்க சொன்னாங்கல்ல, நீ ஃபீல் பண்ணாதம்மா. அது எப்படி மீனாட்சி? இத பாரு, அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க பேசின வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கும். அதுவும் அவங்க பெரியவங்க. அவங்க அவங்க சொன்ன வார்த்தை பலிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சொல்ல போனா பதட்டமாவும் இருக்கு. மா, பேசுற வார்த்தைக்கெல்லாம் சக்தி இல்லம்மா, நினைக்கிற எண்ணத்துக்கு தான் சக்தி இருக்கு. ஒருத்தங்க கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன பேசினாலும் நிலைக்காது. அப்படி கெட்டவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னா எதுக்கு இந்த கோயில் சாமி எல்லாம் இருக்கு? இங்க பாருமா, அவங்க சொல்றதெல்லாம் பலிக்காதுமா. அதெல்லாம் வெறும் வார்த்தைங்க, காது அடைக்கிற சத்தம், அம்புட்டுதான். காதை மூடிக்கிட்டு நம்ம தள்ளி போயிடணும். அப்படி இல்ல மீனாட்சி, உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. ஆனா அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பொறுப்பால நம்மள பாத்துக்கல. என்ன இருந்தாலும் புருஷன் ஒருத்தர் இருந்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது, நல்ல பேர் இருந்தது. அந்த ஆள் ஓடி போனதுக்கு அப்புறம் இந்த ஊரோட ஏச்சு பேச்செல்லாம் நான் தானே ஏத்துக்கிட்டேன். அந்த வலி எனக்கு தானே தெரியும். இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை என்ன தப்பு பண்ணாலும் அவனை தப்பா பேச மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு புருஷன் சரியில்லைன்னு வச்சுக்கோயே, பொண்டாட்டியதான் குத்த சொல்லுவாங்க. ஆனா புருஷன் இல்லாம இருக்கிற வலி எனக்கு தானே தெரியும். வாழ வெட்டிங்கிற பேரு எனக்கு தானே வந்தது. மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்த துப்பு இல்லாம ஓடி போன அந்த ஆளு பண்ண தப்புக்கு நீ என்ன செய்வ? இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே இந்த ஊரோட தப்பு. பொண்டாட்டி இல்லாம புருஷன் தனியா இருந்தா அவன் ஐயோ பாவோன்னு சொல்லுவாங்க. ஆனா புருஷன் இல்லாம பொண்டாட்டி தனியா இருந்தா அவளை வாழ வெட்டிங்கிறது. பொம்பளைங்களை குறை சொல்றதுக்கும் திட்டுறதுக்கும் மட்டுமே புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியும். எங்களுக்காக நீ நிறைய உழைச்சிருக்கம்மா. என்ன படிக்க வச்சிருக்க, அக்காவை கட்டி கொடுத்திருக்க, தனி மனுஷியா இருந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கியிருக்கம்மா. நீ வருத்தப்பட வேண்டியதே இல்லம்மா. உண்மையிலேயே நீ வாழ்க்கையில ஜெயிச்சுவம்மா.